வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு எமது நாட்டுல விவசாயம் என்று சொன்னாலே எங்கட மக்களுக்கு ஞாபகம் வாரது கொளுத்துற வெயிலும், உடம்பை வருத்தி செய்யற வேலையும், அதுக்கு பிறகு தண்ணீருக்கு திண்டாடுற கஷ்டமும் தான். ஆகாயத்துல இருந்து விழுகிற ஒரு துளி தண்ணீரை கூட மனுஷனுக்கு பிரயோசனம் இல்லாம கடல்ல கலக்க விட மாட்டேன் என்று எங்கட பராக்கிரமம் பாகும் மன்னன் சொன்ன நாடு இது. வாவியும் வயலும் என்று எங்கட முன்னோர்கள் கட்டின ஆயிரக்கணக்கான குளங்களை பற்றி நாங்க இன்னைக்கும் பெருமையா கதைச்சு கொண்டிருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பெருமைக்கு பின்னாடி இருந்த அறிவியலை நாங்க அப்படியே மறந்து விட்டோம். இதனாலதான் இன்றைக்கு பல இளைஞர்கள் விவசாயத்தை கைவிட்டுட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போற நிலையை நாங்க பார்க்கிறோம். விவசாயத்தை ஒரு கஷ்டமான வேலை என்று பார்க்கிறத விட்டுட்டு இது ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட தொழில் என்று நாங்க யோசிச்சா மட்டும்தான் எங்கட எதிர்காலத்தை மாற்ற முடியும். இப்போ எங்கட நாட்டுல பல இடங்கள்ல நீர்ப்பாசன முறைகள் படுமோசமாகத்தான் இருக்கு. எங்கட பாரம்பரியமான குளங்கள் கூட முறையா தூர்வாரப்படாம வெறும் புதர்கள் மண்டி போய் கிடக்குது. மழை பெய்யுற காலத்துல தண்ணீரை சேமிக்க தெரியாம அது பாட்டுக்கு வீணா கடலுக்கு ஓடுது. சோ இதனால வறட்சி வர்ற காலத்துல நிலம் காய்ந்து பயிர்கள் கருகி எங்கட விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. நாங்க இன்றைக்கும் அந்த பழைய காலத்து வாய்க்கால் பாசன முறையை நம்பி இருக்கிறோம். ஸோ வரப்பு வெட்டி தண்ணீரை பாய்ச்சறதால செடிக்கு தேவையான தண்ணீர் உள்ள பாதி அளவு செடிக்கு கிடைக்காமலேயே வெயில்ல ஆவியாகி போகுது. ஒரு செடிக்கு எப்போ எவ்வளவு தண்ணி வேணும் அப்படின்னு தெரிஞ்சு பாசனம் செய்யற மெத்தட் எங்க கிட்ட இல்லாதது தான் விவசாயத்துல நாங்க பின்தங்கி இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன். இன்றைய வாழை உச்ச விலை அப்டேட் கிடைக்கப்பட்டிருக்கு. இது 5/3/2026 சந்தை நிலவரம். இன்றைய சந்தையில் கதலி 140 ரூபாய், இதரை 150 ரூபாய், கப்பல் 260 ரூபாய், செவ்வாழை 500 ரூபாய், கவண்டீஸ் 100 ரூபாய், கரிவாழை 110 ரூபாய் மற்றும் மருத்துவை 170 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்களது மேலதிக கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.